கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற நம் ஆண்டவர் இந்த 3வது வார வெள்ளிக்கிழமை சபத்திற்கு இந்த ஜனவரி மாதம் நம் எல்லோரையும் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த 16ஆம் தேதி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். கேளுங்கள், கொடுக்கப்படும்; தட்டுங்கள், திறக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்ற அந்த வார்த்தைக்கு ஒப்ப இந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகளை கேட்டு நம்ம அதன்படி ஜெபிக்கும் போது, தேடும் போது, தட்டும் போது தேவன் விசேஷத்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால ஒரு அருமையான ஒரு பழைய பாடல் ஒன்று சொல்கிறது: இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் ஓ திவ்ய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், மீட்பின் கீதங்கள்ல 28வது பாடல். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து தேவனை துதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் அருகினில் இருக்கிறது. கேளுங்கள், கொடுக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள். சொல்லுங்க. கேளுங்கள், கொடுக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத நாளிலும் மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத நாளிலும் இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் அருகினில் இருக்கிறது. பாடுங்கள் பரவசமாய் பரவன் இயேசு அன்பினையே. பாடுங்கள் பரவசமாய் பரவன் இயேசு அன்பினையே. துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காண செய்யும். துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காண செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் அருகினில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் அருகினில் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி இருக்கிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ, அங்கே உங்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஆண்டவர் இதோ நம்ம மத்தியத்தில் இருக்கிறபடினாலே அவருடைய பரிசுத்த கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாருக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம் என்று சொன்னோமோ, யாருக்கெல்லாம் ஜெபியுங்கள் என்று சொன்னார்களோ, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சொந்த பந்தங்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் கூட ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம எல்லோரையும் ஆட்கொண்டு அவர் வழிநடத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னார். நாம ஜெபத்திலே கேட்போம். சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், எல்லா விதமான கடன் தொல்லையிலிருந்து நம்மை விடுதலை தருவார்.
அவரை நாம் தேடும் போது அவர் நமக்கு வெளிப்பட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் தட்டும் போது, விசுவாசத்தோடு தட்டும் போது நமக்காக பரலோக கதவை திறக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லோருமாய் கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உபவாச நாளை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிறவர்கள் நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே, ஒரு சிலரா இருந்தாலும் எங்கள் மத்தியில நீர் பெரியவராய் வந்திருக்கிறீங்க. ஆண்டவராய் வந்திருக்கிறீங்க, மீட்பராய் வந்திருக்கிறீங்க, விடுதலை கொடுக்கிறவராய் வந்திருக்கிறீங்க, சுகம் கொடுக்கிறவராய் வந்திருக்கிறீங்க, ஆரோக்கியம் கொடுக்கிறவராய் வந்திருக்கிறீங்க, சமாதான சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் வந்திருக்கிறீங்க. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றினீங்க. எங்க மத்தியில வந்திருக்கிறவைக்காக நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே இயேசு, எங்க மத்தியத்துல வந்திருக்கிறீங்க, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இருக்கிற எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள், நோய் நொடியிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க, கஷ்டத்தை நீக்க, கண்ணீரை நீக்க, கவலைகளை மாற்ற எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, சொந்த பந்தங்களை உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறமைக்காக கொடா கொடி நன்றி. எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை நீங்க சந்திங்க. உங்க போக்கை வரத்தை ஆசீர்வதிங்க. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. அப்படியே செய்கிறமைக்காக நன்றி. இந்த ஜெப கூட்டம் முடிந்து ஆண்டவரே, ஆசீர்வாதத்தோடு கூட நாங்கள் வீடு போய் சேர, சுகத்தோடு கூட போக கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. வாங்க நாம் எல்லோருமாய் தேவனை ஆராதனை செய்து நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே, உயர்த்திருக்கிறேன் கரத்தை பாரும் ஆண்டவரே, வந்திருக்கிற என்னை பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை பார்த்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் அவர் அனாதி தீர்மானம், அவருடைய அன்பு நம்மோடு இருக்கிறதுனால இந்த 2026ல 16ஆம் தேதியை கடந்து வரும்படிக்காக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாளையும் நாளைக்கே தந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம சொன்னோம், ஏசப்பா உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். எங்கள் கவலைகளையும் கண்ணீர்களையும் மாற்றுகிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறமைக்காக நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி, இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருக்கிறோம் என்று சொல்லி நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இன்னொரு துதி பாடலை பாட போகிறோம். அதே பாடல் புஸ்தகத்திலே 118வது பாடல், ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 118வது பாடலை நாம சேர்ந்து பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி. ஆண்டு சமூகத்திலே நம் பாரங்கள் எல்லாம் இறக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் வேதவசனம் சொல்கிறது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம் பாரங்கள் எல்லாம் அவன் மீது இறக்கி வைக்க நாம் வந்திருக்கிறோம். ஆகவே 118வது பாடல் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கினை தவிக்காத, அவரே உன்னை ஆதரிப்பவர். உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்லலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, ஆமென், கலங்கி தவிக்காதே, ஆமென், அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் சொல்லாத
செய்வார். ஆமென், ஆமென். அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தைத்தான் தேவன் கேட்கிறார். அவர் மேல் நீ பாரத்தை வச்சுவிடு. அவரே சகலவற்றையும் பார்த்துடுவார். அவரை ஆதரிப்பார். அவரே உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, நம்ம ஹெல்த் விஷயத்துல என்ன செய்வாராமா? அதிசயத்தை செய்வாராம். இந்த வேளையில ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க என்ன வாக்குத்தத்த வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians chapter 3 verses 17. Now the Lord in the passage is the Spirit, and where the Spirit of the Lord is present, there is freedom. Yes. Amen. Amen. 2 கொரிந்தியர் 3:17. படிங்கம்மா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Yes. Where is the Spirit, there is the deliverance, liberty, blessing என்று சொல்கிறது. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கு உண்டு? அங்கே விடுதலை உண்டு. என்ன காரியத்தை தேவன் நம்மத்தில் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமாய் கொடுத்திருக்கிறார். நம்மத்தில் ஆவியானவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இதை நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் எந்த காரியத்தை நமக்கு விடுதலை வேணுமோ அதை இன்று தேவன் நமக்கு செய்வார். ஆனால் அந்த விசுவாசத்தை நம்ம வைக்கணுமா? கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எங்கெல்லாம் இருக்க விரும்புகிறோம்? நம் உள்ளத்தில் இருக்க விரும்புகிறோம். நம் இல்லத்தில் இருக்க விரும்புகிறோம். நம்முடைய எழுத்து விஷயம் இருக்கணும்னு விரும்புகிறோம். நம் தேவைகளை இருக்கணும்னு விரும்புகிறோம். இந்த காரியங்களிலே நாம் அவரை முன்ன வைக்கும் போது அந்த விடுதலை தேவன் நமக்கு தருவார். அதே போல ஒவ்வொரு காரியங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைதனத்திலிருந்து, இந்த நாசமோசமான உலகத்தில் இருந்தெல்லாம் கூட தேவன் நம்மை தப்புவித்து விசுவாச பாதையில, நம்பிக்கையின் பாதையில, பரிசுத்தத்தின் பாதையில, நீதி நியாயங்களின் பாதையில தேவன் நம்மை வழிநடத்த நல்லவராய் இருக்கிறார். அந்த விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு ஒரு சின்ன ஆராதனை செய்யலாமா? கண்களை மூடி, கரங்களை அப்படியே உயர்த்தி, எல்லாம் பைபிள் எல்லாம் மூடி வச்சுட்டு அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. எஸ், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்ய போறீங்க? ஆமா, இந்த ஆராதனை தான் தேவன் விரும்புகிறார். எந்த விதத்துல உங்களுக்கு விடுதலை வேணும்? ஆமே, பிரச்சனை இருந்து, வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, பைனான்ஸ் காரியங்களிலிருந்து, ஹெல்த் இஷ்யூல இருந்து, நம் தேவைகளில் இருந்து, விசுவாசம், பரிசுத்தம், நீதி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நம்பிக்கை, இதில் எல்லாவற்றையும் தேவன் நம்மை காப்பாற்ற வேண்டுமே. அந்த தேவனை ஒரு நிமிஷம் ஆராதிக்கலாமா? ஆராதிக்கலாமா? ஆமே, விடுதலை நாயகன் நம் மத்தியில் இருக்கிறார். பாவங்களை சுமந்து கொண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். நம் பாவங்களை சுமந்து கொண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அந்த தேவனை ஒரு நிமிஷம் ஆராதனை பண்ணுங்க, பண்ணுங்க. ஆராதித்து ஆராதித்து நம் உடலுக்குள்ள ஆரோக்கியத்தை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து 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 தூய்மையாவோம். நன்றி சொல்லி 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 இன்னும் அநேக காரியங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். நன்றி 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 தகப்பனே. நன்றி 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 ராஜா. நன்றி 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 நன்றி. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்போம், ஆராதிப்பேன்,
மகிமைப்படுத்தும் போது நம் உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். எவ்வளவு துக்கங்களோடு கூட வந்தாலும், எவ்வளவு வியாதிகளோடு கூட வந்தாலும், அவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் இருக்கும் போது நமக்கு ஒரு பெரிய விடுதலை. ஏன்னா அந்த விடுதலை தேவன் தாமா நமக்கு கொடுக்கிறார். உள்ளத்தை தேவன் பார்க்கிறார், உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். ஒரு மனுஷன்ட்ட பார்க்கணும், எப்படிமா இருக்கிறீங்க, எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம துக்கத்தை காமிச்சுக்க கூடாது. நல்லா இருக்கிறோமா, அந்த கிருபையால நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் நம் உள்ளத்தை பார்க்கிறார், நிச்சயமா உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தை வடிகிற அந்த கண்ணீரை, அந்த துக்கத்தை, எந்த சூழ்நிலையில அந்த துக்கம் இருக்குதும் தேவன் அறிவார். அதற்கேற்ற ஔஷதத்தை, மருந்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்ம ஜெபத்துக்கு கடந்து போகிறோம். இன்னைக்கு நம்ம கேட்டோம், கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்க உண்டு அங்கே என்னமா நமக்கு உண்டு, விடுதலை உண்டு. இன்னைக்கு அந்த விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம், பல ரீதியாக பெற்றுக்கொள்ள போகிறோம். அது உங்களுக்கு எந்த விதத்துல வேணுமோ அதை தேவன் அறிவார், அவற்றுக்கு கொடுப்பார். இன்னைக்கு பாருங்க, நிறைய சகோதரிமார்கள் போன் மூலியமாக, விண்ணப்பத்தின் மூலியமாக நமக்கு தெரிவித்திருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு நம்பிக்கை உறுதியான ஒரு வசனத்தின்படி இன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க போறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அதை விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ள போகிறோம், அதை நம்புகிறவங்க பெற்றுக்கொள்ள போகிறோம். அங்க ஒரு விஷயம், அதே நம்பிக்கையோடு கூட இப்பொழுது எல்லா ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோமா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு ஜெபங்கள் வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தேவைகளோடு இருக்கிறாங்க, பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல கூட நிறைய தேவைகள் இருக்கிறது. அவங்க நம்பிக்கையெல்லாம் என் ஆண்டவர் பார்ப்பார், என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், நான் அவருடைய பணியை செய்கிறேன், அவர் என் குடும்பத்தை என்னையும் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாச பாதையிலே நிறைய ஊழியக்காரர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இதோ ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்துங்க, பணிக்கு என்று ஒப்பு கொடுத்த பாதிர்மார்கள், சிஸ்டர்மார்கள், பிஷப்மார்கள், ஆயர்மார்கள், பாஸ்டர்மார்கள் எல்லாரும் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. அவங்க உம்முடைய ஊழியக்காரர்களையா, உம்முடைய வேலைக்காரர்கள் ஆண்டவரே, அவங்களை தேவநீர் அறிவி, அவங்க தேவைகளை சந்திங்க என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? நீங்க போகிற ஒவ்வொரு சபைகளும், திருச்சபைகளிலும் ஆராதனை நடத்துகிற பிள்ளைகள் ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, நிறைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அந்த சுகராலும், பிபிஆரும், தைராய்டாலும் நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்து போறாங்க. ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு சர்ஜரி ஆயிருக்குது ஆண்டவரே. ஒவ்வொரு வீடும் மன இறங்கின தகப்பனே, கால்களின் நோவுகள், கால் ஆபரேஷன் ஆயிருக்குது ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மன இறங்குங்க. ஊழியர்களை தாகத்தோடு செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அந்த ஊழியக்காரன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த ஊழியர்கள் எந்த விதத்தில் தடைப்படக்கூடாது ஆண்டவரே, யார் வழியும் தடைப்படக்கூடாது ஆண்டவரே. எந்த அவமானங்கள் அந்த குடும்பங்களுக்குள் வரக்கூடாது ஆண்டவரே. எந்த பிரச்சனைகளும் அந்த ஊழியத்தை தாக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் இப்படி ஆயிட்டு ஆண்டவரே, அந்த ஊழியர்களை தடுத்து போடணும், அந்த ஊழியர்கள் செய்யக்கூடாது, அவங்க எழுப்பி நிற்க கூடாது நினைக்கிற எல்லா சத்துருவையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகள் விடுதலோடு கூட ஊழியர்களை செய்ய ஆசீர்வதிங்க. நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறாங்க, காலேஜ் வச்சு நடத்துறாங்க, அனாதை இல்லங்களை வச்சு நடத்துறாங்க, அந்த சில்ட்ரன்ஸ்களை வச்சு நடத்துறாங்க, ஹேண்டிகேப் பிள்ளைகளை வச்சு நடத்துறாங்க. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதெல்லாம் நடத்த தேவைகளை சந்திங்க ராஜா, சம்பூர்ணமாய் சந்திங்க ஆண்டவரே. உண்மையும் உத்தமமாய் ஊழியங்களை செய்ய ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி. பரிசுத்த அலங்காரம் ஒவ்வொரு சபைக்குள்ள இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. நாம கூடி ஜெபிக்கிறது ஜெபம் அநேக ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஒரு பிளெஸிங்கா இருக்க போதுமா. தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். அடுத்ததாக பாருங்க, இங்கே நிறைய பேர்கள்
தன்னுடைய வீட்டு காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் சொல்லிக்கிறாங்க. ஒரு சகோதரி சாந்தி அவங்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ண போகிறோம். அவங்களுடைய லீஸ் அமௌண்ட் வந்து 17 லட்சம் ஒருத்தட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் அவங்க கையில வராத இருக்கிறது. அந்த சகோதரன் பேர் ஆல்பர்ட். ஒரு விஷயம் அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, வீட்டுக்காக கொடுத்த பணத்தை ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற வேளையில அந்த சகோதரி கைக்கு இந்த பணத்தை கொண்டு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் லோன் எடுத்து அந்த 17 லட்சத்தை கொடுத்திருக்கிறாங்க. எப்படியாவது அந்த அமௌண்ட் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும். அந்த பிள்ளைகள் இதே இடத்துல சாட்சியாக நிற்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தடைகளை மாற்றின ஆசீர்வதிங்க. அதே போல ஷீலா என்ற சகோதரி ஆண்டவரே நிறைய பேருக்கு பைனான்ஸ்க்காக வாங்கி அந்த பிள்ளை கொடுத்துட்டு இருக்கிறா. ஆனா அந்த அமௌண்ட் மறுபடியும் அந்த பிள்ளைக்கு வரணும்னு சொல்லிட்டு அவளுக்காகவும் அவங்க ஹெல்த்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சகோதரி ஷீலாக்காக ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? அந்த பணங்கள் மறுபடியும் அந்த பிள்ளை கருத்து வந்து சேர ஆண்டவரே, அவளுடைய ஹெல்த் இஷ்யூக்காக அந்த பணங்கள் ஆண்டவரே உபயோகமாக அந்த மக்களை ஆசீர்வதிங்க. யார் பணங்களை வாங்கினாங்களோ மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. இதை ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நன்றி. அதே போல ஆண்ட சமூகத்துல மகேந்திரா என்ற ஒரு சகோதரன் அவர் கூட அமௌண்ட் வாங்கி கொடுக்காத இருக்கிறாரா? அந்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மகேந்திரா என்ற சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். யார்கிட்ட நாம் பணங்களை வாங்கி இருக்கிறார்களோ மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிறைய பேர்கிட்ட பணங்களை வாங்கி இருக்கிறாங்க ஆண்டவரே. கடன் தொல்லையில இருக்கிறாங்க ஆண்டவரே. கஷ்டத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே. யார்கிட்ட கடலுக்காக வட்டிக்காக சீட்டு போட்டு என்னென்ன காரியங்களை அவங்க ஆண்டவரே முன் வந்திருக்கிறாங்களோ அதெல்லாம் செய்யாதபடிக்கு கொடுக்காதபடிக்கு அவங்க சம்பளங்களை குறைவா இருக்கிறது ராஜா. கர்த்தர் அவங்க சம்பளங்களை ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. வாங்கின கடன்களை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. அதே போல வினோது பிரகாசத்தை கருத்துல கொடுக்க போகிறோம். அந்த பிள்ளைகள் கூட வாங்கின இடங்களிலே கொடுக்க கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்புகள் அதிகமாய் தந்த அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காய் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க ராஜா. செய்த வேலைகளுக்கு ஏற்ற சம்பளங்களை பிள்ளைகள் வாங்க உதவி செய்யுங்க. படித்த படிப்புக்கு நல்ல வேலைகளை கர்த்தர் தாங்க ராஜா. வேலைகளை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாங்க ராஜா. என் கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அதே போல இப்பொழுது தொடர்ந்து நாம ஒவ்வொரு சிக்னஸ் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பேரை சொல்றேன் பாருங்க, அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகளுடைய வியாதி இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். வசனம் அதான் சொல்லுமா, உங்க ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். Grace will come upon each and everyone. ஆகவே அந்த கிருபைக்காக நம்ம மன்றாடுவோம், ஜெபிப்போம். இதுவேளை ஸ்டெல்லாமா இந்த ஒரு சகோதரி இதோ அவங்க வந்து கேன்சர் இருக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ல வீட்டுல இருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அந்த தாயாரோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி அந்த தாயாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நன்றி. அதே போல தர்ஷனமேரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவங்க நடக்கும்போது அவங்களுக்கு ஆகிற அந்த பிரீத்திங் ப்ராப்ளம்ல இருந்து பரிபூர்ண விடுதலை அந்த தாயாருக்கு கொடுக்கணும். மனதுக்கு நிம்மதியை தரணும். சாப்பிடுகிற உணவு அவங்களுக்கு நல்ல ஒரு ஔஷதமாக ஹெல்த்தாக வெல்த்தாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யணும் என்று சொல்லி தர்சனமாக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல ஜெசிந்தா அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவங்களுக்கு நடக்கும்போது கால் வலிகள் அதான் அந்த தாயார் அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாயாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயமாவை கரத்துல ஒப்பு கொடுப்போம். அந்த குடும்பத்துக்கான தாயார் ஜெபம் பண்றாங்க. இந்த ஒரு தாயார் ஜெபம் அந்த முழு குடும்பத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வரணும். மனம் திரும்பாத கணவன், மனம் திரும்பாத மகள், மனம் திரும்பாத மருமகனை தேவன் தொடட்டும் என்று சொல்லி ஜெயமாக்காக ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல நமத்தில் இருக்கிற அமலமேரி அம்மா அவங்க இந்த பெரிய விரல் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு சுகரால விழுந்த விரல் வளராம இருக்குதா அந்த நகம். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அமலமேரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பெரிய விரலை தொடுங்க தகப்பனே. எந்த நோய்களும் ஆகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த விரலுக்கு ஒரு தீமை ஆகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஆண்டவரே எங்க இருந்தாலும் அமலமேரி அம்மாவை தொடுங்க ராஜா. இந்த
சகோதரிகள் ஜெபிக்கிற ஜெபங்களை என் கர்த்தர் கேட்டு ஒரு பெரிய விடுதலை அந்த தாயாருக்கு கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. அதே போல குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவங்களுக்கு இருக்கிறதான அந்த கால் வலி முட்டி வலியில இருந்து பரிபூர்ண விடுதலை தேவன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் அந்த சகோதரி தொடுங்க, பலவீனங்களை மாற்றுங்க. நீங்க ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த தாயார் எங்க மத்தியிலே சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறமைக்காக உமக்கு நன்றி. அதே போல அந்தோனி ஜெரார்ட் என்ற சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணா. அந்த மகன் நேற்று தினத்துல அந்த ஆமா ஆக்சிடென்டால பாதிப்பாக்கி அந்த முகத்துல ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா கர்த்தர் தரம் அந்த மகனோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி அந்த அந்தோனி ஜெரார்டுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ராஜா அந்த மகனை தொடுங்க தகப்பனே. தகப்பன் தாயில்லாத பிள்ளைகள் ஒரு விஷயம் அந்த பிள்ளைகளை பாருங்க ராஜா. அந்த வாலிப மகனை தொடுங்க தகப்பனே. அந்த ஆய்க்கிறது பெரிய ஆபத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை மகன் அந்தோனி ஜெரார்டுக்கு நீங்க தாங்க ராஜா. அந்த வாலிப மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கரம் அந்த மகனோடு கூட இருக்கட்டும் ஐயா. நீங்க ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோடான கொடி நன்றி. மத்திரைக்கு சாந்தியமாக்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யுங்க ராஜா. அதே போல வீட்டை தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே வீட்டுக்கு ஒரு அடையாளமா என் கர்த்தர் காண்பித்திருக்கிற வீடுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். வீடுகள் கட்டப்படாத வீடுகளை சந்திங்க ஆண்டவரே. லீஸுக்காக ரெண்டுக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்க கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே லோனுக்காக அப்ளை பண்ணிக்கிற பிள்ளைகளோடு கூட இருங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற தேவி அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ராதிகாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தின் மேல் மண்ணா இறங்குங்க ராஜா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தகப்பனே. ஆக்சிடென்ட்ல நன்னும் நடக்க முடியாத இருக்கிற மகள் ராதிகாவை தொடுங்க தகப்பனே. மகளை ஆசீர்வதிங்க. அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகாத இருக்கிறது ஆண்டவரே. உங்க கரம் அந்த மகளோடு கூட இருக்கட்டும். எழுந்து தன் பிள்ளைகளும் தகப்பு ஆண்டவரே அவங்க கணவனுக்கு ஊழியம் செய்ய மகளை ஆசீர்வதிங்க ராஜா. என் கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி 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 தகப்பனே. அப்பா ஆண்டவரே அதே போல லில்லி என்ற ஒரு சகோதரி அவங்களுக்கு கிட்னில அதிகமான பாதிப்பா இருக்கிறதா. அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே சகோதரி லில்லிக்காக ஸ்தோத்திரம். 2 கிட்னியும் பாதிப்புல இருக்கிறதா ஆண்டவரே. அந்த மக்களை தொடுங்க ராஜா. சகோதரிகளாக நாங்கள் கூடி அந்த சகோதரி லில்லிக்காக ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. மன இறங்குங்க தகப்பனே. அந்த பிள்ளைய ஆசீர்வதிங்க ராஜா. பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த கிட்னியை தொடுங்க தகப்பனே. செயல் ஆகட்டும் ஆண்டவரே. செயல் இல்லாம இருக்கிற கிட்னிக்கு செயல் ஆகட்டும். உங்களால் ஆகும் ஆண்டவரே. என் கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. அதே போல சுதன் என்ற ஒரு வாலிப சுதன் குமார் என்ற மகனுக்கு தலையில வந்து பிளட் கிளாட் இருக்கிறதா. அந்த வாலிப மகன் ஆண்ட கர்த்தருக்கு கொடுக்கலாமா? இந்த லில்லி என்ற மகனுக்கே இப்படி ஆயிருக்கிறது. அவங்க அந்த குடும்பங்களில தேவ கரம் இருக்கட்டும் என்று சொல்லி சுதனை கர்த்தர் தொடுங்க ராஜா. அந்த தலையில பிளட் கிளாட் ஆயிருக்கிறதா. கர்த்தர் நீங்க தொடுங்க ராஜா. அந்த பிளட் கிளாட் ஆயிருக்கிறதா இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுங்க தகப்பனே. சரிவர ஆண்டவரே உபயோகமாக உதவி செய்யுங்க ராஜா. நல்ல பிளட் சர்க்குலேஷனாக உதவி செய்யுங்க ராஜா. நிறைய பேருக்கு பல்லு வலி, தலைவலி, உடல் கை கால் நோவுகள், இந்த குளிர்னால நிறைய பேருக்கு அதிகமான கோல்டுகள், ஜுரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளை தொடுங்க ராஜா. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. அற்புத சுகங்கள் கிடைக்கட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. உங்க திவ்ய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இன்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தரே ஆவியானவர் நீர் எங்க உண்டாங்க விடுதலை உண்டு ஆண்டவரே. அந்த விடுதலை இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொடுப்பதற்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த ஊழியக்கார பிள்ளைகளுக்காக இந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களை அறிவீர் ஆண்டவரே. எங்கள் தோற்றங்களை அறிவீர் ஆண்டவரே. எங்களை புரிந்து கொண்டவர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திக்கிறமைக்காக நன்றி. எங்கள் வாலிப பிள்ளைகள் எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏற்றதை என் கர்த்தர் ஏற்ற வேலையில் செய்வீர் கொடுப்பீர். அதற்காக நாங்க உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. என் கர்த்தரை செய்கிறமைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி. வருகிற நாட்களிலே நல்ல வீட்டை ஆண்டவரே என் பிள்ளை மகள் சுசானாக்கு கொடுப்பதற்காக நன்றி ராஜா. நிறைய
செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. பிரசவத்துக்காய் காத்திருக்கிற ஸ்டெப்பிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுந்தரிக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முதல் பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பக்கனிக்காய் ஏங்குகிற பிள்ளைகளுக்கு கர்ப்ப கனியினாலே நிரப்புங்க ராஜா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றே தருவேன் என்று சொன்னீர் ராஜா. அந்த இரட்டிப்பான நன்மையை தேவன் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையான காரியங்களை உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். வாலிப மகள் ஆண்டவரே ஆண்டவரே பிரமிளாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகமான பிபி இருக்கிற மகளை கட்ட தொடுங்க ஆண்டவரே. வேலை பிரஷர் அந்த மகளுக்கு அதிகமாகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற வாலிப பிள்ளைகளாக ஆண்டவரே பிரமிளாவுடைய மகள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வாலிப மகளை கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெளியூரிலே வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஏற்ற வேலையில குடும்பங்கள் அந்த பிள்ளைகள் வந்து சேரட்டும் தகப்பனே. நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். நேற்று மீண்டும் என்றுமே மாறாத இயேசுவின் வல்ல கருத்தினாலே இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து மத்த இருக்கிற புளோமினாண்டி கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த மகள் கண்ணீரை தொடையுங்க தகப்பனே. தேவைகளை சந்திப்பீராக ராஜா. ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்க விண்ணப்பங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுகின்ற தேவன். நம்மை தேவன் அறிவாருமா? தேவன் அவர் கைவிடவே மாட்டார். அவரே நம்பி இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. நான் உங்க சமூகத்திலே வந்திருக்கிறோம் என்று சொல்லி பலிபீடத்தில் வைத்தேன் என்று சொல்லி ஒரு பழைய பாடலை நம்ம பாட போகிறோம். பாடல் புத்தகத்திலே 122 பழைய பாடல் புஸ்தகத்தில் இருக்கும். மீட்பின் கீதங்களிலே பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவரே எவ்வளவு நேரமாக நாங்கள் செபித்தோம். இந்த வார்த்தைகளை கேட்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நினைவு, எங்கள் சிந்தனைகள், எங்கள் சொல் செயல் எல்லாம் உண்மையே நினைக்கட்டும் என்று சொல்லி வெளியில ஒப்பு கொடுத்து ஒரு பாடலை பாடி அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கலாம். Thank you Jesus. Thank you Lord. நன்றி 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 தகப்பனே. உமக்கு நன்றி. உமக்கே கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாலிப நாட்களில் வாஞ்சையோடல் வாங்கிடும் திருப்பாதம். வாலிப நாட்களில் வாஞ்சையோடல் வாங்கிடும் திருப்பாதம். வாழுமையா வந்து என்னை சொல்ல வாழுமையா வந்து என்னை வல்லமையால் வல்லமையால் பலிபீடத்து வைத்தேன் என்னை ஆவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா என்று பூவுலகில் நித்தமும் பாதையிலே. ஆமென். நிலையில்லாத இந்த உலகத்தில் சொல் செயலெல்லாம் அவரையே கொண்டிருக்கட்டும். நித்தமும் பாதையிலே என் சித்தம் போல் உம் கரத்தால், என் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடக்கும். நித்தம் வழி நடக்கும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை ஆவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை ஆவி என்னை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்ககிட்டயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இவ்வளவு நேரம் எங்கள் விண்ணப்பங்கள் வழியாக உங்களோடு கூட பேசினோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஊழியக்காரரை மறைத்து அவரோடும் என்னோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க. அடிமைகளாக நாங்க கேட்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றுக்காக நன்றி 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 என்று சொல்லி நன்றி சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாவற்றுக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். அம்மா நன்றி 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 நன்றி. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். Praise the Lord. சொல்லுங்க ஹalleluya. எல்லாரும் பைபிளை நாம் எடுத்து வச்சுக்கொள்வோம். ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்திற்கு எப்படி பதில் தருவார் தெரியுமா? ஒருத்தர் எடுத்து படிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அடுத்து வர பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனம். நாம் இப்போ அநேக நோயாளிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா? ஏழை எளியவர்களுக்காக ஜெபம் பண்ணோம், கடன் தொல்லைகளுக்காக ஜெபம் பண்ணோம். இப்படி நாம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு என்ன பதில் தருகிறார்? எரேமியா 17ஆம் அதிகாரம் 17th chapterல 14th word என்ன சொல்லுது? இல்ல இருங்க படிமா. Heal me, O Lord, and I shall be healed. Save me, and I shall be saved, for you are my praise. ஆமென். அல்லேலூயா. அநேக நம்மிடத்துல சொன்னாங்க, நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம். கர்த்தாவே என்னை குணமாக்கும். நல்ல கவனிங்க. யாருக்கெல்லாம் குணமாக்கணும் நம்ம ஜெபம் பண்ண இல்லையா? அதனால அவங்களோடு கூட சேர்த்து ஆண்டவரே எந்தெந்த பேரை சொல்லி நாங்க ஜெபம் பண்ணமோ, கர்த்தாவே எங்களை குணமாக்கும், அப்பொழுது நாங்கள் குணமாவோம். அதான் விசுவாசம். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்மை கூட சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை ரட்சியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே நான் உம்மை துதித்து ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. இதான் ரகசியம். ஆண்டவரை துதித்து ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன், ஆரோக்கியம் கொடுக்கிற தேவன். நம்ம யாருக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணுமோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஜெபத்தின் வழியாய், நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தின் வழியாய் ஆண்டவர் கேட்டு ரட்சித்து ஆசீர்வதிப்பார். இதான் நம்முடைய விசுவாசம். பைபிள் சொல்லி உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி. யார் யார் பேரு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுமோ, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒரு சில பலவீனத்தோடு கூட இருப்பீங்க. உங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நீங்க இருக்கிற இடத்துல தேடி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தோடு கூட இருக்கணும். இங்க பைபிள்ல நம்ம என்ன படிச்சோம்? ஆண்டவரே என்னை ரட்சிங்க ஆண்டவரே. சும்மா அவங்க மேல இவங்க மேல குறை சொல்றதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே பாவியாகி என்னை ரட்சியும் ஆண்டவரே. இந்த பாவியமுடைய ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. என் பலவீனத்தை மன்னிங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம ஜெபிக்கும் போது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்காக தான் இவ்வளவு நேரம் இங்க வந்து நம்ம நடந்து வந்து, ஆட்டோல வந்து, டூ வீலர்ல வந்து ஆண்டுடைய சமூகத்துல நம்ம தேடி வந்திருக்கிறோம் இல்லையா? இதனுடைய பலன் என்ன? உங்களையும் நம்மையும் ஆண்டவர் மன்னித்து குணப்படுத்தி சுகத்தோடு சமாதானத்தோடு கூட அவங்க வீட்டுக்கு நம்மை அனுப்புவார். அதனாலதான் ஆண்டவரை நாம தேடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு கூட விசேஷமாய் நம்ம பார்க்க போகிற செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எந்த வேலை செய்தாலும் சரி, எந்த உழைப்பா இருந்தாலும் சரி, எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, தேவனுடைய கரத்துல அதை ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய கைகளின் உழைப்பை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய பிசினஸை ஆசீர்வதித்து பல மடங்கு பெருகும்படியாய் தேவன் செய்கிறவர். கடந்த நாட்கள்ல நம்ம இந்த உலகம் முழுவதும் நேக தமிழர்கள் மத்தியத்துல விசேஷமான பொங்கல் பண்டிகை வந்தது. இதனுடைய விசேஷமான ஆசீர்வாதம் என்னன்னா பைபிள்ல தான் இருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்தபடினாலே, அவர்களுடைய விளைச்சல் அதிகமானபடினாலே, மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை அதை ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே எங்கள் கைகளின் பிரயாசத்தை இப்படியெல்லாம் ஆசீர்வதித்தீர், எங்கள் அந்த விவசாயியை நீர் ஆசீர்வதித்தீர், எங்கள் பயிர் நிலங்களை ஆசீர்வதித்தீர், எங்கள் பிசினஸை நீர் ஆசீர்வதித்தீர், எங்கள் வியாபாரங்களை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பலிப்பீடத்தில அவருடைய பலன்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு அந்த ஆசாரியர்களிடத்துல, அந்த பாஸ்டர்களிடத்துல, அந்த ஊழியக்காரர்களை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள பழக்கம் யூதர்கள் மத்தியில தான் அது வந்தது. அதற்கு பிறகுதான் அதை பார்த்த திராவிடர்கள், தமிழர்கள் கற்றுக்கொண்டு இன்றைக்கு மாதந்தோறும் வருஷத்துக்கு ஒரு முறை விசேஷமான இப்படிப்பட்ட பஸ்கா பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அதைத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட ஆண்டவருக்கு பலிப்பீடத்தில் கொண்டு போய் நம்முடைய காணிக்கைகளை வைத்து ஆண்டவருக்கு, ஆண்டவரே உம்முடைய கைகளில் நின்று, ஆண்டவரே எங்கள் கைகள் என்று உம்முடைய கைகளில் இந்த காணிக்கை ஒப்பு கொடுக்கிறோம், நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி காணிக்கை கொடுக்கும்போது என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம் இல்லையா? பாடணும் இல்லையா? பலிப்பீடத்தில் என்னை வைத்தேன் ஆண்டவரே, தயவாய் நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அதான் அதனுடைய அடையாளம். ஆக அன்றைய தினத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைகளை கொடுத்திருக்கிறார், அவர்களுடைய விளைச்சலை ஆசீர்வதிக்க. ஆதாமை உண்டாக்கின பிறகு கூட ஆண்டவர் சொன்னார், ஆதாமே இந்த பூமியை நீ பண்படுத்த வேண்டும், இங்க விளைச்சல் இருக்கிறது, இதை நீ பத்திரமாய் பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதோடு கூட மாத்திரம் இல்ல, ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் ஆபேலுக்கு கூட 2 வேலைகளை கொடுத்தார். அதாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 1-2 நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட விசேஷமான பிள்ளைகள் படிக்கிறீங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 1-2 படிங்க. தமிழ்லயே படிச்சிருங்க, சீக்கிரம் வாங்க. மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவன் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனால் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் சில நாட்கள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அவ்வளவுதான், இதான் விஷயம். ஆண்டவர் முதல் மனிதனை உண்டாக்கின போது இந்த நிலத்தை பண்படுத்தி என்று சொல்லி ஆதாமுக்கு சொன்னார். அடுத்து பாருங்க, அவர்களுக்கு பிறந்த காயினை ஆண்டவர் படைத்து, காயின் நிலத்தை பண்படுத்துவான், விவசாய வேலைகளை செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே நேரத்துல 2வது மகனாகிய ஆபேலை உண்டாக்கும் போது, பிறந்த போது அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாயிருப்பான் அப்படின்னு சொல்லி 2 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இதன் மத்தியில கூட பாருங்க அன்பானவர்களே, நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும் போது, தசம பாகம் கொடுக்கும் போது பிசினைத்தனமா பண்ணக்கூடாது. எப்படி? பிசினைத்தனமா கொடுக்க கூடாது. ஐயோ காணிக்கை கொடுக்கணுமே, ஐயோ கோயிலுக்கு போகணுமே, ஐயோ இது வாங்கி தரணுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னிடத்துல இருக்கிற 1 ரூபாய் கூட யார் கொடுத்தது? ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்தார். இப்ப 10 ரூபாய் கொடுத்தார் ஆண்டவர்னா 10 ரூபாயும் ஆண்டவர் கொடுக்கிறோம் இல்ல, அதுல 1 ரூபாய் தான் ஆண்டவர் கொடுக்கிறார்.
அந்த 1 ரூபாயை கொடுத்தாலும் கூட அதை திருப்பி நம்மளுக்கே ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம பாக்குறோம் இல்லையா, கொடுங்கள் அப்பொழுது பத்தியா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா, அதை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். கொடுக்கிறவர அவர்தான். நம்ம ஒரு ஏழை எளியவர்களுக்கு 10 ரூபாய் 20 ரூபாவோ அல்ல அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஏழைகளுக்கோ நம்ம கொடுக்கும் போது என்னமா என்ன சொல்ற, கொடுக்கும் போது என்ன பண்றாரு, நீ ஏழைக்கு கொடுக்கற இல்லையா, இல்லாதவர்களுக்கு கொடுக்கற இல்லையா, யாரா இருந்தாலும் சரி கொடுக்கறதுனால மகனே மகளே நீ எனக்கு கடன் கொடுக்கிற, நான் அதை உனக்கு திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. சும்மா கொடுத்தாலே கொடுக்கிற ஆண்டவரே கடனா கொடுத்தா கொடுப்பாரா இல்லையா, வட்டியோடு சேர்த்து கொடுப்பார், சகல ஆசீர்வாதத்தோடு கொடுப்பார். ஆக 2 பேருக்கும் கொடுத்த அந்த இதுல பாருங்க, காயின் என்ன பண்றாரு, அண்ணன் எல்லாம் விளைச்சாரு, நல்ல விளைச்சல் எல்லாம் வந்துச்சு. நீங்க அந்த பைபிள் என்ற அந்த படத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த காணிக்கை கொண்டு போகும்போது அவன் என்ன பண்றான், பெருசா எடுத்துன்னு போறான். எடுத்துன்னு போயிட்டு அவன் யோசனை பண்றான், இவ்வளவு போய் ஆண்டவருக்கு வேஸ்டா கொடுக்கணுமா, சும்மா பலிப்படத்துல வைக்கிறது என்னத்துக்குன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிறத விட கொஞ்சம் எடுத்து அவன் வச்சுக்கிறான். அத பாருங்க, ரொம்ப அழகா தெரியும் அந்த பைபிள்ல, அந்த பைபிள் அந்த படக்காட்சியில எடுத்து வச்சிடறான், திரும்ப கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்குறான். என்ன ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, அதுல ரொம்ப நல்லா தெரியுது. அவன் தட்டை கொண்டு போனானே அந்த தட்டை அவன் மூஞ்சிலே தட்டி விட்டுறாரு. அதுல நீங்க பாக்கலாம், நீங்க அந்த தட்டு என்ன பண்றாரு, ஏன்டா குடுக்கறத கூட குடுக்கற, நல்லதா குடுறானா, எடுத்து வச்ச நான் குடுக்கற வாண்டாடா உனக்கு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுறாரு. அதாவது தட்டி விட்டுறாரு அவர். அதுல நீங்க பாருங்க, எனக்கு வாண்டாம் அப்படின்னு சொல்லி. அதான் பைபிள் சொல்லுது, காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை ஆண்டவர். ஆனால் அதே நேரத்துல ஆபேல் என்ன பண்ணாராம், இருக்கிற ஆடுகளில கொழுப்புள்ள ஆடுகளை கொண்டு வந்து கொடுத்தான். அதை தேவன் அங்கீகரித்தார், மனமாற ஏற்றுக்கொண்டார். அப்படிதாங்க இருக்கிற நம்ம காணிக்கைகள் கூட. நம்ம ஏழைகளுக்கு மற்றவங்களுக்கு செய்யற அந்த ஒவ்வொரு காரியங்கள உதாரத்தின் மனமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவருக்கு செய்வோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் முகம் மலர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு இரட்டத்தினையான ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தருவார். இன்றைய தினம் வரைக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில இன்னைக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தாய் தகப்பன் செய்த ஒவ்வொரு ஜபம் தான் தான தர்மங்கள் தான். பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தர்மம் பழமொழியே அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். உதாரத்துவத்தோடு கூட தாராள மனதோடு கூட மனதில் தோன்றினதை ஆண்டவருடைய ஆலயத்திலே ஊழியக்காரர்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை கட்டாயமாய் ஆண்டவர் நமக்கு தருவார். என் நாமத்தின் நிமித்தம் உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தா அவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும், என்னத்த இது காப்பிக்கு சொல்ல ஆண்டவர், சாப்பாடு சொல்ல ஆண்டவர், ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீரை கொடுத்தாலும் அதற்கான பலனை நீ பெறாமல் சாவதில்லை அப்படின்ட்டார் ஆண்டவர். நாங்க பைபிள் அப்படிதான் சொல்லுது. 2 அத்தனை 3 அத்தனை அதெல்லாம் சொல்ல, ஒரு கிளாஸ் தண்ணீரை நீ கொடுத்தாலும் அதற்கான பலனை பெறாமல் போவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்காக செய்யும் போது, ஆண்டவருக்காக கொடுக்கும் போது நீங்களும் நானும் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம செய்யும் போது தேவன் இரட்டத்தனையாக 3 அத்தனையாக 4 அத்தனையாக பல மடங்காக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வாங்கணுங்க மறந்துடலாம் இல்லையா, வாங்கணுங்க மறந்தே போயிடலாம், வாங்கிட்டு இல்லைன்னு கூட சொல்லிடலாம். என்ன செஞ்சுட்டு அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்படித்தானே கேக்குறாங்க, என்ன பண்ற அந்த மாதிரி, என்ன கொடுத்துட்டு அந்த மாதிரி. நீ கொடுத்ததையும் பார்த்ததையும் சொன்னதையும் பேசினதையும் எல்லாத்தையும் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு நாள் உன்னைய நீ கேட்பாரு. நீங்க நினைக்காதீங்க இதெல்லாம் ஆகல, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. நிறைய பிள்ளைங்களாகட்டும் கொஞ்சம் சம்பாதிச்சு கொஞ்சம் தலைக்கு மேல வந்தோம் வேற மாதிரி ஆடுறாங்க. எல்லாரையும் கணக்கு கேட்பாரு, ஒருத்தரை கூட விட மாட்டார், ஒருத்தர் கூட விட மாட்டார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம் அதான் சொல்லுது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம், மனிதன் பேசினதான ஒவ்வொரு வார்த்தைகளும் பல்லவத்திலே ரெக்கார்ட் ஆகுது. ஆமா, நீ அம்மாவை ஏமாத்தலாம், அப்பாவை ஏமாத்தலாம், புருஷனை ஏமாத்தலாம், பஞ்சாதி ஏமாத்தலாம், அண்ணனை ஏமாத்தலாம், தங்கச்சி ஏமாத்தலாம். நீங்க அப்படித்தானே நிறைய அண்ணன்மாருங்க எல்லாம் வந்து தங்கச்சி கொடுக்க வேண்டியதெல்லாம் ஏமாத்திடுறாங்க.
மச்சின்சிக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஏமாத்திடுறாங்க, தம்பிக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஏமாத்திடுறாங்க, அக்காவே ஏமாத்திருது தம்பிய. அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம இங்க இன்னைக்கு இருக்கிறோம். படிமா 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து. அப்போ மனுஷன் ஒரு பொய்யை பேசுறானா எப்படிப்பட்ட வார்த்தை அது? அநியாயமான வார்த்தை. எப்படிப்பட்ட அது? வீணான வார்த்தை தான். அநியாயமான வார்த்தை, அக்கிரமமான வார்த்தை, ஏமாத்துற வார்த்தை, எதை பேசினாலும் வீணான வார்த்தை. அப்போ நீ பேசின அந்த வீணான வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு வருது. ஆண்டவர் கேட்பார். மனுஷன் கேட்டா ஏமாத்து எதுனா ஒண்ணு சொல்லி அப்படி இப்படியே முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சிருவோம். மத்தவங்க நம்புற மாதிரி கூட சொல்லுவான் இல்லையா? 2-3 பேர் சாட்சி கூட இருந்தாங்க, பாருங்க நான் சொன்னதெல்லாம் கரெக்டுங்க, ஆமா ஆமாங்க இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆளை கூட நிக்க வச்சிருப்பாங்க, மறைச்சிருப்பாங்க அப்படியே. ஆனா ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியாது. ஆண்டவர் படம் போட்டு காமிப்பாரு. எந்தெந்த நாள்ல நீ என்னென்ன பேசுன, என்னென்ன கொடுத்த, என்னென்ன வாங்கின, எங்கெங்க போன, எங்கெங்க வந்த, எல்லாவற்றையும் குறித்து மனுஷனுடைய கைகளின் பிரயாசங்களின் நிமித்தம் எல்லாவற்றையும் குறித்து நாம என்ன சொல்லணும்? கணக்கு சொல்லணும். நியாய தீர்ப்பு நாட்கள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுக்கு மேல இருக்கிற வசனங்களை பாருங்க. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். நம்ம கணக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டாரு. காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கல. இதனால கோபம் என்ன பண்ணிட்டான்? காயினு தம்பி ஆபேலை சாவச்சிட்டான். ஆண்டவர் விட்டாரா? காயினத்துல வந்து கேட்டாரு, அவனை கேட்டாரு, எங்க உன் சகோதரன் ஆபேல்? அவருக்கு சுமணத்து வந்து பழி போடுறாரு. அப்படியே அந்த பொய்ய மறைக்கிறாரு. எனக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன நான் காவலாளியா அப்படின்றாரு. நீங்க படிச்சு பாருங்க. எனக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன நானா காவலாளியா? என்னை பார்த்து என்ன ஆர்டர் விட்டுக்கிறீங்க அப்படின்றார். அதனால அவன் நிமித்தம் நான் உன்னை சபிக்கிறேன், நான் உன்னை சபிக்கிறேன். இந்த பூமியில நீ எங்க சாபத்துக்குள்ளவனா இருப்பாய், ஓடிப்பிடிங்க அப்படின்ட்டாரான். ஆமன் பண்ண நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை ஆண்டவருக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கிறதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நம்மால முடிந்ததை கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. சீக்கிரம் வாங்க 2 கொரிந்தியர், அங்க மிக முக்கியமான பகுதிக்கு நம்ம வருவோம். ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி இங்க ஆண்டவர் தருகிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. மிக அற்புதமான ஒரு காரியம் புதிய ஏற்பாடுல 2 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், அதுல மிக அற்புதமான ஒரு வசனம் இருக்குது. 9th வேர்டு மட்டும் அவங்க படிக்கிறாங்க பாருங்க. 9th வேர்டு 9th சாப்டர்ல 6th வேர்டு மட்டும் படிக்கிறாங்க பாருங்க. இங்கிலீஷ்ல 6 and 7 படிக்கிறாங்க. 2 வசனம். 2 கொரிந்தியன் இல்ல இங்கிலீஷ்ல படிச்சிடறாங்க. 2 கொரிந்தியன் 9th சாப்டர்ல 6 and 7 மட்டும் படிங்க. Remember that the person who sows few seeds will have a small crop. The one who sows many seeds will have a large crop. Each one should give them, and he has decided not with regret or out of a sense of duty, for God loves the one who gives gladly. Amen. புரிஞ்சா இங்கிலீஷ்ல உங்களுக்கு? இப்ப பாருங்க தமிழ்ல படிக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் படிங்க. ஒருத்தர் ஒரு வசனம் படிங்க, நான் சொல்றேன். அதாவது புனித பவுல் சின்னப்பர் நம்ம எல்லாருக்கும் ஒரு புத்திமதிகளை சொல்றார். எல்லா சபைகளுக்கும் சொல்லும் போது கொரிந்து பட்டணத்துக்கு அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நல்லா கவனிங்க, 5 பைசா கொடுத்தாலும் சரி, 10 பைசா கொடுத்தாலும் சரி, 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 50 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 500 ரூபாய் கொடுத்தாலும் சரி, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நீ தாராள மனதோடு கூட நீ பெருக விதைத்தால் பெருக அறுப்பாய். இதாங்க பலன். புனித பவுல் சின்னப்பர் மிக அருமையா சொல்றார். நீ எந்த அளவுக்கு விதைக்கிறாயோ அந்த அளவுக்கு அறுப்பவன்.
பழமொழி கேட்கிறா இல்லையா, எதை விதைக்கிறாயோ எவ்வளவு விதைக்கிறாயோ அவ்வளவுதான் இருப்ப. இப்போ 7வது வசனம் ஒருத்தர் படிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல. நல்லா கவனிங்க, சொல்றாரு பாருங்க, எல்லா கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் சொல்றார். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமுமா அல்ல, மற்றவங்க கட்டாயப்படுத்துகிறதுனாலும் அல்ல, தன் மனதில் நியமிக்கப்பட்டபடியே, தன் மனதில தோன்றுகிறபடியே. நீ என்ன நினைக்கிறியோ, நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன்னிடத்துல என்ன பேசுகிறாரோ அதன்படியே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய், நல்ல கவனிங்க, சத்தமா படிங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க ரகசியம். நீ எப்படி விதைக்கிறையோ அதன்படி உனக்கு ஆண்டவர் தருவார். அதே நோடு கூட அவனவன் விசனமாயும் அல்ல. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நீ கோயிலுக்கு போகும்போதோ, காணிக்கை கொடுக்கும் போதோ, சபைக்கோ, ஊழியக்காருக்கோ, யாருக்கோ, அல்ல தான தர்மம் பண்ணும் போதோ, பிச்சை போடும் போதோ, எதை செய்யும் போதோ விசனமா வேண்டாம். ஐயோ இதை கொடுக்கணுமே அப்படின்றத விசனமா வேண்டாம். மத்தவங்க சொல்றதுனால கூட வேண்டாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அம்மா இவ்வளவு கொடுமா, இனிமே அவ்வளவு கொடுமா, பா அவ்வளவு கொடுப்பா, அண்ணே அவ்வளவு கொடு அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படி கூட வேண்டாம். நீ சொல்லிட்டா நான் கொடுக்கணுமா? அவர் சொல்வார் 10 ரூபாய் கொடு அப்படின்னு. ஏன் வேணா, நான் 20 ரூபாய் கொடுக்குறேன், கொடு. யாருக்கு ஆசீர்வாதம் இல்லையா? அதனால இங்க சொல்றாரு, மத்தவங்க கட்டாயப்படுத்துறத விட வேண்டாம். உன் இருதயத்துல என்ன நினைக்கிறையோ, என்ன தோன்றுகிறதோ, என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரோ அதையே கொடுத்தால் போதும். நீ உற்சாகமாய் கொடுக்கும் போது, பிரியமாய் கொடுக்கும் போது, அன்பாய் கொடுக்கும் போது, சமாதானமாய் கொடுக்கும் போது, நிம்மதியாய் கொடுக்கும் போது அதிலே கர்த்தர் பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் தாராளமானவர்களாய், சம்பூர்ணமுள்ளவர்களாய், நல்ல குணமுள்ளவர்களாய், சுகமான குணமுள்ளவர்களாய், சமாதான குணமுள்ளவர்களாய், சம்பூர்ணமுள்ளவர்களாய், சகலவித நற்கிரியைகளிலும் எல்லா விதமான நல்ல காரியங்களிலே பெருகுகிறவர்களாயும். பத்தியா, நல்ல காரியங்களை செய்யறதுல எப்படி இருக்கணுமா? வளரணுமா? அப்படியே பெருகணும். நீங்க பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும், தேவன் உங்களிடத்துல தேவனுடைய சகல விதமான கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, என்ன அருமையா சொல்லுது. நீங்க நன்மை செய்கிறதுல வளர்ந்தால், பெருகி பெருகி போனால், தேவனுங்களுக்கு உங்களுக்கு கிருபையும் பெருக பெருக பண்ணுவாராம். அல்லேலூயா. ஒரு மனுஷனிடத்துல கிருபை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்நாளெல்லாம் தேவன் அவர்களை ஆசீர்வாதமாய் அவர் நடத்துவார். அன்னை மரியாளிடத்துல ஆண்டவர் சொன்னார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்னு சொல்லி. அவங்க ஊழியம் செய்து மரிக்கிற அந்த நாள் வரைக்கும் தேவனுடைய கிருபை அவங்களோடு கூடவே. அவங்கள பார்த்தவங்க எல்லாம் பாக்கியவதின்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு உங்களை நம்பி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி பவுல் சின்னப்பர் பாருங்க, அவருக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் மகனே அப்படின்னார். 14 நிருபங்களை எழுதும்படியாய் இல்லையா? ரோமர் புத்தகத்திலிருந்து கடைசி எபிரேயர் புத்தகம் வரைக்கும் 14 புத்தகங்களை எழுதும்படியாய் தேவன் கிருபை செய்தார். எந்த சபையை அழிக்கணும்னு வந்தாரோ அவர் கையினாலே அநேக சபைகளை கட்டும்படியாய் தேவன் கிருபை செய்தார். நீ நன்மை செய்ய நீ பெருக பெருக தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகிக் கொண்டே. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அது எங்க வரைக்கும் நிற்குமா?
நீதியான பரலோகம் வரைக்கும், நீதி உள்ள தேவனுக்கு முன்பதாக வரைக்கும் அது அப்படியே நிலைச்சு நிக்கங்க. ஒருத்தரை ஏமாத்த முடியாது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி எப்படியா இருக்குமா? என்றென்றைக்கும் நிற்கும். அது அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் உத்தமத்தில, உண்மையில, சத்தியத்தில, சமாதானத்தில, நிம்மதியில எப்பொழுதும் நிலைத்து நிற்கிற மகனாய் அவன் இருப்பான். அல்லேலூயா. என்னமா இல்லையா? நம் ஒவ்வொரு வாழ்க்கையில இதை தேவன் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நீதிமொழிகள் பிரசங்கி புத்தகத்துல ஒரு வசனம் ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? இதே வசனம் தான். வாரி இறைத்தான் இல்லையா? வாரி இறைக்கிறவன், அதாவது தாராள மனதோடு கூட கொடுக்கிறவனுக்கு தாராளமாய் கொடுக்கப்படும். பிசினித்தனம் பண்ணுகிறவர்கள் தரித்திரர் ஆவார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லு. பிஸ்கி கொடுக்கிறது, கொடுக்கலாமா வானாவா, கொடுக்கலாமா வானாவா அப்படின்றது இல்லையா? தாராளமாய் கொடுத்தவர்களை தாராளமாய் தேவன் ஆசீர்வதித்தாரா. பிசினித்தனம் பண்ணினவர்கள் தரித்திரர் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி ஆனார்கள் என்று பைபிள் சொல்லுது. அப்ப இங்க என்ன சொல்லுது? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிலைத்து நின்றது. இதான் கைகளின் பிரயாசம். இந்த கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடும்படியாய் தேவன் பாக்கியம் உண்டாகும்படியாய் செய்வார். 10வது வசனம் பாருங்க, மிக விசேஷமான வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்களுடைய நீதியோடு கூட செய்கிற, உத்தமத்தோடு கூட, உண்மையோடு கூட செய்கிற அந்த உழைப்பை வர்த்திக்க பண்ணுவார், வளர செய்வார், பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. வளர செய்கிற தேவன் அவர், உயர்த்துகிற தேவன் அவர். நல்ல காரியங்கள் நம் வாழ்க்கையில பெருகும்படியாய் அவர் செய்வார். எதை சம்பாதிக்கிறே இல்லையோ, நீதியை சம்பாதி, உண்மையை சம்பாதி, உத்தமத்தை சம்பாதி, அநியாயத்தை சம்பாதிக்காத, அக்கிரமத்தை சம்பாதிக்காத, பாவத்தை சுமக்காத. அதனால்தான் எல்லாத்தையும் பலிப்பிடத்துல கொண்டு வந்து வச்சிருந்தோம். பலிப்பிடத்துல வைத்தேன் என்னை ஆண்டவரே, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்முடைய விளைச்சல்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர் அவர்தான். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்தான். 11வது வசனம் படிச்சிருங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு. நல்ல கவனிங்க. ஊழியக்காரங்க சொல்றாங்க, பவுல் சொல்றாரு, உங்கள் வழியாய், நீங்கள் செய்யற நன்மையின் வழியாய், நீங்கள் செய்யற தான தர்மத்தின் வழியாய், நீங்கள் செய்யற நன்மையான காரியங்கள் வழியாய் நாங்கள் எங்கள் சபையில எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏதுவாயிருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறது நன்மையா இருக்கும். நீங்கள் உங்களுடைய மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய். அல்லேலூயா. மனதிலே சமாதானம் நிறைந்தவர்களாய், சந்தோஷம் நிறைந்தவர்களாய், நிம்மதி நிறைந்தவர்களாய் என்றென்றைக்கும் இருக்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் வாங்க, சங்கீதத்துக்கு அடுத்து இருக்கும் பாருங்க, அங்க ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. பார்த்துட்டு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். The book of Proverbs. Psalmsக்கு நெக்ஸ்ட் வரும் பாருங்க. Proverbs chapter 10 verse 22. இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. முதல்ல Psalms the Proverbs 10th chapterல verse 22 என்ன சொல்றாரு பாருங்க. It is the Lord's blessing that makes you wealthy. Hard work can make you no richer. அல்லேலூயா. பத்தியா அருமையான வார்த்தை சொல்லுது. படிங்க இன்னொரு முறை. It is the Lord's blessing that makes you wealthy. Hard work can make you no richer. Amen. Hallelujah.
இதான் இங்கிலீஷ் வார்த்தை இல்லையா? இப்ப தமிழ்ல படிங்க 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், சகல விதமான சம்பத்தை கொடுக்கும். ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னாலே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தரும், சமாதானம் தரும், சந்தோஷம் தரும், செழிப்பை தரும். ஆசீர்வாதம்னால 3 காரியம் தான்: பீஸ், ஜாய், ப்ராஸ்பரிட்டி. முதல்ல சமாதானம் வரும், 2வது சந்தோஷம் வரும், 3வது செழிப்பு உண்டாகும். ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் அதான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனோட அதனோடு கூட ஆண்டவர் ஒருபோதும் வேதனையை கொடுக்கவே மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ இத ஏன் தான் நான் வாங்கணும், இத ஏன் தான் நான் கட்டின்னு வந்தனும், இது ஏன் தான் என் வீட்டுக்கு வந்துச்சோ தெரியல, ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் புலம்புவாங்க இல்லையா. அவங்க ஏன் புலம்புறாங்க? அவங்க ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கல. ஆண்டவரே இது என் வீட்டுக்கு வேணுமா வானவா, வாங்கட்டுமா வாங்க கூடாதா ஆண்டவரே சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்றதுல வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கணும் அழுகுறாங்க. வெங்காயம் அறுக்கும் போது கல்வதை நம்ம அழுகுற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வந்து வீட்டுல வச்சுட்டு, அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கி வந்து வீட்டுல வச்சுட்டு என்ன பண்றாங்க? வேதனைப்படுறாங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், சகல விதமான சம்பத்தை தரும், சகல விதமான சமாதான நிம்மதியை தரும். அதனோடு கூட ஒருபோதும் வேதனையை கொடுக்கவே மாட்டார். சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். இருக்கிற எல்லா விதமான கடன் தொல்லையிலிருந்து உங்களையும் நம்மையும் விடுதலையாக்கி காத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. விசேஷமான ஆசீர்வாதம் அன்பானவர்களே. இதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் 115 வாங்க. அங்கே 10வது வசனத்திலிருந்து ஒருத்தர் ஒரு வசனம் படிச்சிருங்க. வேணா 10வது வசனம் மட்டும் இங்கிலீஷ்ல படிங்க. 10-11 மட்டும் படிங்க. 10-1-11 Psalms 115 எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறேங்க. 2 வசனம். 12 ஒருத்தர் படிங்க, 13 ஒருத்தர் படிச்சிருங்க. 12 படிங்க. The Lord remembers us and will bless us. He will bless the people of Israel and all the priests of God. Amen. 11 படிமா. 13. He will bless those who fear the Lord, both small and great. Amen. Hallelujah. இப்போ தமிழ்ல ஒருத்தர் இருக்கிறீங்க 4-5 பேரு இல்லையா? தமிழ்ல 10வது வசனம் படிங்க. எனக்கு அல்ல கர்த்தாவே. இல்லங்க 115வது சங்கீதம் அதுல 10வது வசனம். ஆரோன் குடும்பத்தாரே. ஆரோன் குடும்பத்தாரே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோன்னா என்ன அர்த்தம்? ஊழியக்கார குடும்பம். ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒரு வகையில ஊழியம் செய்யற குடும்பம் ஆரோன் குடும்பம். ஆரோன் குடும்பத்தாரேன்னு அப்படின்னு அர்த்தம். ஊழியக்கார குடும்பமே. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும். அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். ஷெல்டன் அவர் தான், பாதுகாப்பு அவர் தான், கேடகம்னா துணை அவருக்கு தான். ஆண்டவர் அவர்களுக்கு துணையாய் வருவார். அடுத்த வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவரையே நம்பி வாழுங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆமா, ஆண்டவரையே நம்புங்க. இடது பக்கமோ வலது பக்கமோ சாஞ்சிடாதுங்க. நீங்க விதைக்கும் போது, அறுக்கும் போது, வியாபாரம் பண்ணும் போது, கைகளின் பிரயாசங்களை ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கும் போது அவரையே நம்பிருங்க. அவரே உங்களுக்கு துணையாய் வருவார். வெக்கத்திலே ஆண்டவர் விட மாட்டார். அடுத்த வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை. இஸ்ரவேல் குடும்பத்தாரை. ஆமென். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமா, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார்னா தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். அவங்கதான் கிறிஸ்தவ குடும்பம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட குடும்பம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற குடும்பம். அவங்கதான் இஸ்ரவேல் குடும்பம், தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், the chosen people.
அவர்களை கட்டாயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கிற அத்தனை குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அதனால தான் ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அடுத்த வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே பெரியோரையும், நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தாரே, உங்க குடும்பத்துல எத்தனை பெரியவங்க, தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாரா இருந்தாலும் கூட பெரியவர்களும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பத்தியா, ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனை பாட்டி தாத்தா முதற்கொண்டு சின்ன பிள்ளைங்கள் வரைக்கும் என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வருஷம் என்ன? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்போத்திலிருந்து இப்ப வரைக்கும் அதுதாங்க சொல்றாரா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார், விசுவாசத்திலே வளர செய்வார், நம்பிக்கையில வளர செய்வார். விதைக்கிற விதைகள் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்கள் ஆண்டவரே, நாங்கள் கொண்டாடின பண்டிகை போல அல்லாமல் ஆண்டவரே, ஜாதி மதம் பேதமின்றி யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, எங்கள் கைகளின் பிரயாசத்தை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடவுளே, தேவனே, படைத்தவரே, அப்பா பிதாவே என்று சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ ஆண்டவரே, அவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் கரங்களில் நான் இன்றேன், இனி என்ன கவலை, கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையிலே கவலை, இயேசு இருக்கையிலே கவலை. சொல்லுங்க இன்னொரு முறை. இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை, கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையிலே கவலை, இயேசு இருக்கையிலே கவலை. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லோருமாய் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. சரி, கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving heavenly Father, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். thank you for the blessed time that you have given to us, O நான் Lord. உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, You have said and commanded us, I will bless the work of your hands. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. Lord, all the works that we do, O Lord, you bless our works. நாங்கள் சின்ன வேலைகளை செய்தாலும் பெரிய வேலைகளை செய்தாலும் அதை நீர் ஆசீர்வதிப்பீராக. We surrender all the small to great works into your hands, and you will bless them, O Lord. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தினால நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. Lord, I surrender all in our family members from small to great. You will bless them and you will give them the peaceful mind, O Lord. எங்களையும் எங்கள் முழு குடும்பத்தையும் உம்முடைய அன்பு ஆணிப்பாய்ந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். I also surrender ourselves and our family members into your holy precious hands, O Lord. ஆண்டவரே, நாங்கள் வீணாய் விதைக்கிறவர்கள் அல்ல ஆண்டவரே. O Lord, we are not the people who just spend foolishly, O Lord. ஆண்டவரே, சம்பூர்ணமாய் விதைக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. O Lord, bless us with all the fulfillment of your blessings, O Master. உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. O Lord, bless us with the cheerful givers, O Lord. எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரே, நல்ல நல்ல காரியங்களை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Let anything happens, O Lord, let us we do with happily, O Father. எங்கள் வாழ்க்கையில உம்முடைய கிருபை பெருகுவதாக ஆண்டவரே. In our life, O Lord, let your grace be sufficient and graciously, O Lord. ஒரு விஷயம் கூட இங்க வந்திருக்கிற அருமையான தாய்மார்களை, சகோதர சகோதரிகள் எல்லோரையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Father God, into your hands, Lord, I surrender all the mothers who have gathered here. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை கூட உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Also the man of
God, and all the people who are watching through Facebook and YouTube, O Lord. இந்த செய்தியை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Let your word, O Father, be subscribed to many people, and you will bless them, O Father. நாங்கள் யாரெல்லாம் ஜெபித்தோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி நடக்கிற திருமண காரியங்கள் நேர்த்தியாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. Lord, we believe and we prayed for all the people who have sicknesses and the people who are going to get married. We believe that you will bless them, O Father. இந்த மாதத்திலே நடக்கிற எல்லா திருமணங்களையும் தேவன் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. Lord, in this month, O Father, there are too many weddings happening, O Father God, that you will bless the wedding like how you blessed in wedding in Cana. எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. O Lord, fulfill all their heart's desires. கானா ஒரு திருமணம் போல ஆசீர்வாதமான திருமணமாய் மாற்றுங்க ஆண்டவரே. Let these weddings and marriages be blessed like how you blessed in wedding in Cana. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உற்சாகமாய் தேவனுடைய ஊழியத்திற்காய் கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Father God, bless each one of us as your word says. I will bless the ones who cheerfully give it to me. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் தருகிறோம். I give you all the glory and honor, O Father. எங்களையும் எங்கள் ஊழியங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். We surrender ourselves and our ministry into your hands, O Lord. கர்த்தருக்கு ஆண்டவரே சுத்தமான ஊழியங்களை செய்ய கர்த்தர் இன்னும் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. Father God, let us we do a fearful ministry into your hands, O Father. உம்முடைய விருப்பத்தை உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. O Lord, please let all the dreams come according to thy will, O Father. கர்த்தரே நீர் ஆவியானவர், நீர் எங்குண்டு அங்கு விடுதலை என்று உண்டு என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்களை நடத்தும் ஆண்டவரே. O Lord, you have said, let the my spirit be, and let the liberty of the spirit be within all the people. ஆமென். நீர் அப்படியே செய்ய போவதற்காய் கோடி கோடி நன்றி O ஆண்டவரே. Lord, you will do the same. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. I pray in the most powerful name of my Lord Jesus Christ. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாருமா இருதயத்தின் மேல் கை வைத்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 Praise the Lord. Thank you Jesus. Thank you, Jesus. பிரியமானவனே, பிரியமானவளே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இதனால கேட்ட செய்தியை ஆண்டவர் கருத்தில் தேவன் நம்ம ஒப்பு கொடுத்ததுனால தேவன் நம்மோடு கூட பேசினார். என்ன வார்த்தை கொண்டு பேசினார்மா? கர்த்தர் நம் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார், ஆசீர்வதிப்பார். எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார், எப்படியெல்லாம் நம்மை தேவன் வர்த்திக்க செய்யாமல் அதிகமா வர்த்திக்க செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இங்க நாம கேட்டோம். அதுல முக்கியமாக கர்த்தருக்கு பயப்படுகிற ஆரோன் குடும்பத்தாரையும், கர்த்தருக்கு நம்புகிற பிள்ளைகளையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளையும், கர்த்தரை நம்மை நேசிக்கிற பெரியோரையும் பெரிய சிறியோர்களையும் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாளிலே கேட்டோம். கடைசியாக பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு இருக்குமாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தவறும் தர வேதனையை நமக்கு கூட்ட மாட்டார் என்று சொல்லி நானே நம்ம வசனத்தை பார்த்தோம். ஆகவே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் நாம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கடைசியாக இந்த பாடலை ஜெபத்தொட்டு செய்கிதங்களிலே 94வது பாடலை ஆமா ஆண்டவருக்கென்று கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து பிரியமான காரியங்களை நம் வழியாக நம் குடும்பத்தின் வழியாக செய்ய நாம் ஒப்பு கொடுப்போம். Thank you Lord. Song number 94. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு
சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்களிடத்திலே தேவன் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரிகளே, என் தாய்மார்களே, தேவன் உங்களை பிரியமாய் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை அப்படியே வாழ வைப்பார். இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா இன்னைக்கு கேட்ட வேத வசனங்களை முடிந்தவரை எழுதி கொள்ளலாம். அப்படியே நம்ம அப்படியே வீட்டுக்கு போகும்போது தியானிக்கும் போதே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து நம்ம நடத்துவார். God bless you all. Be safe. Our Lord Jesus Christ is coming soon. Thank you Lord. நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட வசனங்களின்படி